வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இனியா செய்த தரமான சம்பவத்தால் கோபி தானே வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே எழிலுமே இனியாவை அழிச்சுக்கிட்டு நேராக செல்வி வீட்டுக்கு போய் ஆகாஷையும் மீட் பண்ண வைக்கிறாரு. ஆகாஷை பார்த்த இனியாவுமே எக்ஸாம்க்கு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இனியா ஆகாஷை பார்த்துட்டு வெளியே வந்த நேரம் ஆகாஷோட அப்பாவை பார்க்க, என் புள்ள ஆகாஷ் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீயும் உன் குடும்பம்தான். எதற்காக என் புள்ளையை நீ பார்க்க வந்திருக்க? ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு அப்படின்னு இனியாவை துரத்தி விட்டுட்டு இன்னொரு பக்கம் இதையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ளையை பார்க்க வந்திருப்பா? இவ வர்றதுனாலதான் என் புள்ளை தப்பாகி கடைசில அவங்க வந்து அடிச்சிட்டு போயிருக்காங்க இல்ல. இதை நான் சும்மாவே விடமாட்டேன். இப்பவே போய் அவங்க வீட்ல அசிங்கப்படுத்திட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆகாஷோட அப்பா நல்லாவே ஃபுல்லா குடிச்சிட்டு நேராக பாக்கியா வீட்டுக்கு போறாரு. பாக்கியா வீட்டுக்கு வந்த ஆகாஷோட அப்பா, யாரு வீட்டில் இருக்கீங்க? பொன்னை ஊர் மேல விட்டுட்டு நீங்க என்னமோ வீட்டுக்கு உள்ள பூந்துகிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்க அப்படின்னு ரொம்ப சத்தத்தோட கத்திக்கிட்டு வர அந்த நேரம் ஈஸ்வரியும் கோபியும் வெளியே வராங்க. கோபி, இவன் அந்த செல்வி இருக்காளே அவளோட புருஷன் எப்பயாவது எங்கையாவது ஓடுவான், மறுபடியும் வீட்டுக்கு வருவான். இப்போ என்ன அலப்பறை பண்றதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியல. டேய், எதுக்காகடா இங்க வந்திருக்க? என்னது, நான் வந்திருக்கேனா? உன் பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியாம என் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மறுபடியும் 2 பேரையும் உன்னா சேர்க்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படின்னு ஆகாஷோட அப்பா கத்திக்கிட்டு இருந்த நேரம் உள்ளிருந்து பாக்கியாவும் வெளியே வராங்க. என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? உடனே அங்க வந்து செழியனுமே, எதுக்காக நீங்க எங்க வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு செழியன் சொல்ல, இதை கேட்டதும் ஆகாஷ் அப்பா இருந்துகிட்டு, என்னது, போலீஸுக்கு போன் பண்ணுவியா? பண்ணு, தாராளமா பண்ணு. போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. உன்னையும் உங்க அப்பனையும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்? எதுக்காக? எதுக்காகவா? என் புள்ளைய அடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போதான் உயிர் பிழைச்சு வந்திருக்கான். இப்போ போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் உள்ள வைப்பாங்க. பரவாயில்லையா? செழியன் இருந்துகிட்டு, இங்க பாரியா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? உன் பொண்ணு எங்க? உன் பொண்ணு இனியா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா என்ன? தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்திருப்பா? என் புள்ளையை அடக்க சொல்லி இந்த வீட்டு அம்மா பாக்கியா சொன்னாங்கல, அதே மாதிரி என் புள்ளையும் அடங்கிட்டான். ஆனா உன் பொண்ணுதான் எதுக்காக என் புள்ளையை பார்க்க வரணும்? இப்போ அப்படியே உங்க பொண்ணை அனுப்பி வச்சிட்டு பின்னாடியே வந்து மறுபடியும் என் புள்ளையை போட்டு அடிக்கிறதுக்காகவா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. பார்த்துக்கோங்க, இன்னொரு தடவை உங்க பொண்ணு என் வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் குடிச்சேன்னா நான் என்ன ஆவேன்னு தெரியும்ல அப்படின்னு ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்ன பாக்கியா, இது வீட்ல இருந்த இனியா எங்க? இந்த குடிகாரனா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து கேட்க, அது வந்து எழில் கூட ஏதோ புக்ஸ் வாங்கணும்னு வெளியே போயிருந்தா. ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது. அது எப்படி உனக்கு தெரியாது? நீ சொல்லித்தான் இவ போய் அங்க பார்க்க போயிருப்பா. ஏதோ அவனும் பரீட்சைக்கு எழுதுறானாமே, அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல போயிருப்பா. நீயும் சரின்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்ப. என்ன, இனியாவுக்கு நீயும் எழிலும் சேர்ந்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பார்த்தியா கோபி,
ஊமை குசும்பு மாதிரி அமைதியா இருந்து நம்மள இந்த நிச்சயதார்த்தம் நடத்த விடாம போலீஸுக்கும் பிடிச்சு கொடுக்க பார்த்தா. இப்போ பார்த்தா திடீர்னு இனியாவையும் அங்க அனுப்பி வச்சிருக்கா. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சு செல்வியை இந்த வீட்டு சம்மந்தியா ஆக்கலாம்னு இவ நினைச்சுக்கிட்டு இருக்கா போல. அதனாலதான் இந்த குடிகார நாயும் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான். டேய், ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போடா. ஈஸ்வரி என்னதான் ஆகாஷோட அப்பாவை கத்திக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆகாஷோட அப்பாவோ அங்க நின்னு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியா எப்படி இதை நம்ம சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு கடைசில செல்விக்கும் பாக்கியா போன் பண்றாங்க. இங்க பாரு செல்வி, உடனே வீட்டுக்கு வா. உன்னோட ஹஸ்பண்ட் இங்க வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னக்கா சொல்ற? அந்த ஆளு எதுக்காக அங்க வந்தான்? ஐயோ, அந்த ஆளு குடிச்சாலே பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு. இருங்க, நான் இப்பவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல செல்வியும் வீட்டுக்கு வராங்க. செல்வி வந்த கொஞ்ச நேரத்துல இனியாவை அழைச்சுக்கிட்டு எழிலுமே வீட்டுக்கு வராங்க. இங்க இனியாவை பார்த்ததும் கோபி இருந்துகிட்டு, என்ன இனியா, எங்க போயிட்டு வந்த? அது வந்து டாடி, கொஞ்சம் புக்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதனாலதான் அண்ணனை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இனியா போய் சொன்னதை கேட்டதும் கோபிக்கும் பயங்கர கோபம் வந்து, எங்ககிட்டயே நீ போய் சொல்றியா? மறுபடியும் நீ போய் அந்த ஆகாஷை பார்த்துட்டு வந்திருக்க, அப்படித்தானே? இன்னமும் நீ திருந்தவே இல்லை. அந்த பிச்சைக்காரன் ஆகாஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா? அதனாலதான் நாங்க உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம்னு பார்க்கும்போது போலீஸ்க்கு போன் பண்ணி எங்களையே அவமானப்படுத்தினே. இல்ல, இதையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை மீறியும் நீ அந்த ஆகாஷை பார்க்க போயிருப்ப. அது இல்ல டாடி, அவனுக்கு இன்னைக்கு எக்ஸாம். அதனாலதான் போய் விஷ் பண்ணிட்டு வரலாமேன்னு. ஏன், நீ விஷ் பண்ணலன்னா அந்த நாய் போய் எக்ஸாம் எழுதாதா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா வீட்டுக்குள் போ அப்படின்னு கோபி கத்திக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த செல்வி இருந்துகிட்டு, கோபி சார், இனியா பாப்பாவை எதுவும் சொல்லாதீங்க. இனியா பாப்பா எந்த தப்பும் பண்ணலையே. என் பையன் ஆகாஷ் இன்னைக்கு பரீட்சைக்கு கிளம்புறேன்னு சொல்லி இருந்தான். அதனால பார்த்துட்டு போலாமேன்னு இனியா பாப்பா வந்திருக்கோம். இதை எதுக்காக நீங்க தப்பா பேசுறீங்க? அன்னைக்கே பாக்கியா அக்கா இனியா கிட்டையும் ஆகாஷ் கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டாங்க. 2 பேரும் பழக மாட்டேன்னு அவங்களும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க 2 பேரையும் தப்பா பேசாதீங்க சார் அப்படின்னு செல்வி பேசிக்கிட்டு இருக்க உடனே கோபி இருந்துகிட்டு, ஆமா, வந்துட்டேன். நீ எல்லாம் பேசுற அளவுக்கு நாங்க பொறுமையா இருக்கணுமாக்கும். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடுவோம். புருஷனை கூட்டிக்கிட்டு சார் போறேன். சார், என் புருஷனை கூட்டிட்டு போறதுக்காகத்தான் சார் வந்தேன். என்னதான் இருந்தாலும் ஆகாஷ்க்கு இவரு அப்பாதானே. அதனாலதான் அந்த கோவத்துல தான் சார் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காரு. வேற ஒன்னும் இல்லை. தான் புள்ள அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதை பார்த்ததுனாலதான் இந்த மாதிரி வந்து கத்துறாரு. இவர் மேல ஒன்னும் தப்பு இல்லை சார். நீங்க பண்ணதுதான் தப்பு. என் பிள்ளையை நீங்க அடிச்சிருக்க கூடாது. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்ன செல்வி, வாய் ரொம்ப பெருசாதான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, என் பசங்க அடிச்சதுல தப்பே கிடையாது. உயிரோட விட்டுட்டு வந்தாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அப்படி நீ மறுபடியும் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் அடிக்க வேண்டியது வரும். பார்த்துக்கோ. வேண்டாம்மா, என் பிள்ளையை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டது வரைக்குமே போதும். என் புருஷனை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஆமா, பொல்லாத புருஷன், குடிகாரனாய் இவனெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா வாழ்ந்தியே அப்படின்னு இங்க கோபி பேச, ஆமா சார், என் புருஷன் குடிச்சாலும் என் கூட மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா உங்களை மாதிரி இல்லையே. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாம என் புருஷன் என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு சார். நீங்க தான் கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த ராதிகாவை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டிலேயே வச்சிருந்தீங்க. நீங்க தான் சார் வெட்கப்படணும். நான் எதுக்காக வெட்கப்படணும்?
கடைசி வரைக்கும் என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணல சார். என்ன, அவர் குடிப்பாரு. ஆனா எனக்கு உண்மையாதான் சார் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா நீங்க கட்டின பொண்டாட்டிக்கும் உண்மையா இல்லை. ரெண்டாவதா கட்டிக்கிட்டு வந்த அந்த ராதிகாவையும் வச்சுக்கிட்டு ஒழுங்கா வாழ உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்க எல்லாம் என் புருஷனை பற்றி கேவலமா பேச நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னு இங்க செல்வி வீறு கொண்டு பேசுறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏய் செல்வி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் புள்ள கோபி கூட உன் குடிகார புருஷனை சேர்த்து வச்சு பேசுவ? ஒழுங்கு மரியாதையா உன் புருஷனை கூட்டிட்டு இங்கிருந்து போயிடு. போதும், நிறுத்துங்கம்மா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்தது நீங்கதான். நானும் பேசக்கூடாதுன்னு தான் இப்ப வரைக்கும் அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் பழைய செல்வி இல்லம்மா. அப்படின்னு செல்வி பேச ஆரம்பிக்க உடனே பாக்கியா இருந்துகிட்டு, செல்வி, நீ எதுவும் பேச வேண்டாம். உன் புருஷனை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போ. நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்கிறேன். இல்லக்கா, நான் பேசாம இங்கிருந்து போகமாட்டேன். உன் வாழ்க்கையை இந்த மாதிரி நாசமாக்குனதுக்கு காரணமே இந்த கோபி சாரும் இந்த ஈஸ்வரி அம்மாவும் தான். உடனே கோபி இருந்துகிட்டு, இங்க பாரு செல்வி, நீ என் வீட்ல எச்சு பாத்திரம் கழுவுறவ. தேவையில்லாத என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. என் அம்மாவை பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்படின்னு கோபி சொல்ல உடனே செல்வி இருந்துகிட்டு, நான் பேசுவேன் சார். ஏன்னா உங்க வாழ்க்கையை அழிச்சதும் உங்க அம்மாதான். என்ன, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? ராதிகாவை கூட்டிட்டு வந்து நீங்க இங்க வச்சிருந்தீங்களே, அப்போ உங்க அம்மா எத்தனை தடவை ராதிகாவை உங்களுக்கே தெரியாம இந்த வீட்டை விட்டு வெளியே போ, என் பையன் கோபியை நீ ஒரே அடியா விட்டுட்டு போனா என் குடும்பத்தோட கோபி சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அவமானப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் என்ன சார்? அந்த மயூரி பாப்பா இருக்காளே, அந்த பொண்ணையை கூட நீ கோபிக்கே பொறக்கல. எவனுக்கோ பொறந்தேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை இவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்காங்க. இதையெல்லாத்தையும் தாங்கிக்க முடியாம இவங்க பேசின பேச்சை பொறுத்துக்க முடியாம தான் இந்த வீட்டை விட்டும் உங்களை விட்டும் ஒரே அடியா போயிட்டாங்க. ஃபோர்ஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே உங்க அம்மாதான். ஏன், உங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லுவாங்களே, இத சொல்லலையா? நீங்களும் உங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களோட முந்தானையை புடிச்சுக்கிட்டு இன்னமும் இந்த வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி ஒன்னும் 2 பொண்டாட்டிக்கும் துரோகம் பண்ணிட்டு ஒன்னும் என் புருஷன் இல்ல சார். எனக்கு உத்தமனா இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காரு. அவர் என்ன குடிப்பாரு, மற்றபடி பசங்க மேல ஒரு அன்பாதான் இருக்காரு. உங்கள மாதிரி அக்கறையே இல்லாமலாலாம் என் புருஷன் கிடையாது. இப்ப கூட எதுக்காக வீடு தேடி வந்து சண்டை போடுறாரு தெரியுமா? என் புள்ளையை நீங்க அடிச்சதுனாலதான். என் புள்ளையை நீங்க அடிக்காம இருந்திருந்தா என் புருஷன் என் வீட்லதான் இருந்திருப்பான். முதல்ல நீங்களும் உங்க அம்மாவும் ஒழுக்கமா இருங்க. அதுக்கப்புறம் என் புருஷன் என்னை நீங்க குறை சொல்லுவீங்க. பாக்கியா அக்கா, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பேசாம உவமையாவே இருக்க போற? நீயும் உன் பங்குக்கு ஏதாவது பேசுக்கா. நீ எனக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்க. இன்னைக்கு நீ இல்லனா என் புள்ள உயிரோடவும் இருந்திருக்க முடியாது. ஏதோ அவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நீதான் பார்த்திருக்க. ரொம்ப நன்றிக்கா, நான் வரேன். யோ வாயா, நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி தன்னோட புருஷனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துகிட்டு, பாரு, வந்தா எல்லாத்தையும் என் புள்ள கோபிக்கிட்ட ஒன்னும் இல்லாதத போட்டு கொடுத்து இப்படி போயிட்டா. இவளெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாள், நாசமாதான் போவா அப்படின்னு இங்க ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்க. செல்வி சொல்லிட்டு போன எல்லாத்தையுமே பொறுத்துக்க முடியாம கோபி இருந்துகிட்டு ஈஸ்வரி கிட்ட கேக்குறாரு. என்னம்மா செல்வி என்ன அவமானப்படுத்தி பேசுற அளவுக்கு நீ நடந்துகிட்டு இருக்க? அப்படித்தானே? அப்போ செல்வி சொன்னது உண்மையா? நீ ராதிகா கிட்ட எனக்கு தெரியாம என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு போயிடுன்னு அவகிட்ட சொல்லி இருக்க. அதனாலதான் அவ என்னை விட்டுட்டு போயிருக்காளா? நானும் யோசிச்சேன்.
என் ராதிகா நான் என்ன பண்ணாலும் என்னையே தான் சுத்தி சுத்தி வருவா. ஆனா திடீர்னு அவ எனக்கு டோர்ஸ் கொடுத்துட்டானா என்னமோ காரணம் இருக்கும்னு. கடைசில இப்பதான தெரியுது நீ பண்ணியிருக்க வேலை தானு. ஏம்மா இப்படி பண்ண? என் வாழ்க்கையை எதுக்கு கெடுத்த? நான் ராதிகாவோட எங்கேயாவது சந்தோஷமா இருப்பேனே. இப்படி பாக்கியா கூடவும் என்னால வாழ முடியாம ராதிகாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ நான் என்னமா பண்றது? என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு ஈஸ்வரி பார்த்து கோபி ரொம்ப கோவத்தோட கத்த. டேய் என்னை என்னடா பண்ண சொல்ற? நீ பாக்கியாவையும் உன் பசங்களையும் மறந்துட்டு அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் பாக்கியாதான் உன்னோட உயிரை காப்பாத்துனா. அப்போ நீயும் பாக்கியாவும் ஒன்னாதான் வாழணும். அதனாலதான் அந்த ராதிகாவை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சேன். நான் பண்ணதுல தப்பே கிடையாது. பேசாம உள்ள வாடா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப சாதாரணமாவே பேச இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெனி இருந்துகிட்டு, ஆமா அங்கிள், செல்வி ஆண்டி சொல்றதுல ஒன்னு கூட தப்பு கிடையாது. எல்லாமே உண்மைதான். இதோ நிக்கிறாங்களே ஈஸ்வரி பாட்டி, இவங்கதான் ராதிகா ஆண்டி இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முதல் காரணமே. நாங்க எல்லாரும் அவங்க கிட்ட அன்பாதான் இருந்தோம். ஆனா இவங்கதான் ஒவ்வொரு விஷயத்துலயும் அவங்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி. பாவம், தனி பொம்பளையா அவங்களும் என்ன பண்ணுவாங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையை விட்டே அவங்களும் போயிட்டாங்க. நீங்களும் தான் அங்கிள். அந்த ராதிகா ஆண்டி இந்த வீட்டுக்கு வந்திருந்தப்ப கொஞ்சம் கூட அவங்களை கண்டுக்காம அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டதுனாலதான் ஒரே அடியா உங்களை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு ஜெனி கோபி மேல இருந்த தப்பை சொல்லவும் இங்க கோபி இருந்துகிட்டு, ஆமா ஜெனி, நான் பண்ணதும் தப்புதான். ஆனா அம்மா இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஏன்மா இப்படி பண்ண? சி, இத்தனை நாளா ராதிகாவை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிட்டேன். கடைசில இந்த வீட்ல நான் சந்தோஷமா இருக்கேன். இனி ஒரு காலமும் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இப்படி எனக்கு ஒரு பச்சை துரோகத்தை பண்ணிட்டு எப்படிமா என்னை உன் வாயால என் புள்ள நூ சொல்ல முடியுது? நான் பாக்கியாவுக்கு பண்ண துரோகத்தினாலதான் இப்போ ராதிகா என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்படி நான் தனி மரமா இருக்கேன். பரவாயில்லம்மா, நான் தனி மரமாவே இருந்தாலும் இந்த வீட்ல இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். கோபி, நான் பண்ணது தப்புதான்பா, என்னை மன்னிச்சிடு. நான் வேணா ராத்திரி ராதிகாவோட கால்ல விழுந்து ராதிகாவையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறேன். முடியாதும்மா, இனிமேலும் அவள் ஒன்னும் வெட்கம் கெட்டவ இல்லை என்னை தேடி வர்றதுக்கு. ஆனா என் வாழ்க்கை சந்தோஷமா தான்மா போய்கிட்டு இருந்தது. இப்படி என் வாழ்க்கை நாசமானதுக்கு காரணமே நீதான்னு தெரியும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும்மா. ஏம்மா இப்படி பண்ண? இனிமேலும் இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேமா. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி தன்னோட பேக்கை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு. கோபி வீட்டை விட்டு போறதையே பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இங்க பாக்கியா கிட்ட வந்து, பாத்தியா, உன் பிரண்டு அந்த வேலைக்காரி செல்வி எல்லா உண்மையும் சொன்னதுனால என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி பேச, அத்த, இப்பயாவது செல்வி மூலியமா உங்க பிள்ளைக்கு அறிவு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு போறத நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாதான் இருக்கு. அப்படி உங்க புள்ள போறது கஷ்டமா இருந்ததுன்னா தாராளமா நீங்களும் அவர் கூடவே பேக் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏழில் இனியாவை கூட்டிட்டு உள்ள வா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ள போயிடுறாங்க.